ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், நிறைய ஐபிஓஸ் வருது. சில ஐபிஓ அப்ளை பண்ண அடுத்த செகண்டே நல்ல வேற லெவல்ல நமக்கு ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்குது. சில ஐபிஓ அப்ளை பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐபிஓ வாங்கலாம் வாங்க வேண்டாம்னு? முன்னாடி எல்லாம் இந்த 3 விஷயங்கிறத கண்டிப்பா பார்ப்போம். ஒண்ணு, இது நார்மலா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் புல்லிஷ்ல இருந்தது அப்படின்னா ஐபிஓவை லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பவே நமக்கு ப்ராஃபிட்ங்கிறது நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து அந்த லிஸ்டிங் கெயின்ங்கிறது கிடைக்கும். தேர்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணணும். இது 3ம் இருந்தது அப்படின்னா வேற லெவல் அந்த ஐபிஓடைய லிஸ்டிங் ஆகும்போதே உங்களுக்கு கெயின் ப்ராஃபிட்ங்கிறது நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுவுமே சப்ஸ்கிரிப்ஷன் இப்பெல்லாம் மியூல் பண்றாங்க. ஐ மீன் மியூல்னா இல்லீகலா நிறைய ஃப்ராடத்தனம் பண்ணி இல்லீகலா நிறைய ஆப்ஸ் இது பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிஓ அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தில எனக்கு எந்த நாலேஜும் இல்லை, டெக்னிக்கலா 100% அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா முழுமையா மார்க்கெட்டை 100% அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ.